இஸ்ரேல் கையில் கத்தி இல்லை, குண்டுகள் தான். சின்ன பிள்ளை கையில் பெயிண்ட் பிடித்த பேனாதான். சுவர் மீது வரைந்த வாழ வேண்டும் என்ற ஒரு வார்த்தை த்ரோன் வந்து எரித்தது. அந்த சின்ன சுவர் கூட வாழ முடியல. பலஸ்தீன் நிலம் அம்மாவின் மடியை போல சூடாக இருந்தது. இப்போ கரிய புகை மட்டும் கண்ணில் ஊறுது, நெஞ்சில் ஊறுது. லெபனான் கடற்கரை அலைக்குள் குழந்தை சிரிப்பு, இப்போ அலைக்குள் அடக்கம் சிறு செருப்பு. உடைந்த கையில் குங்குமம். வீரத்த கடறிகளா, கண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் கடறிகளா? மனித ரத்தத்துக்கு வாசம் உண்டு, அதை விலை பார்த்து வாங்கும் பேரர்களா? இரத்த கடறிகளா, படங்கள் பார்த்து கை கொட்டு சிரிக்கும் பேரர்களா? இந்த சிவப்பு நதி நாளை உங்க வாசலையும் தாண்டி வருமா? மேற்கத்திய மேஜைகளில் காப்பி கோப்பை ஜொலிக்குது. அது நேரம் கோசாவில். பித்தளை வீட்டில் அப்பா சுவாசம் நின்று போச்சு. பாதுகாப்பு நின்று சொல்லிட்டு சொல்லே இல்லாத குழந்தை வாயை மூடுறாங்க. செய்தி சேனலிலே உயரத்தில் இருந்து உண்மையை வெட்டி காட்டுறாங்க. மருத்துவமனை கதவு தான் அவர்களுக்கு இலக்குன்னு தெரிகிறதா? அல்லது கண்ணில் ஒரு கருப்பு மார்க்கெட் தான் வரைஞ்ச வரம்பு தான் தெரியுதா? தலனிக்குன்னு சொல்லிட்டு காலில் நகம் இல்லாம ஓடிய வரலாறு இன்னும் காயம் அடைக்கல. இனிமேலும் குப்பை தீல வறுக்கிறாங்க. ஈரத்த கடறிகளா, கண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் கடறிகளா? மனித ரத்தத்துக்கு வாசம் உண்டு, அதை விலை பார்த்து வாங்கும் பேரர்களா? ஈரத்த கடறிகளா, படங்கள் பார்த்து கை கொட்டு சிரிக்கும் பேரர்களா? இந்த சிவப்பு நதி நாளை உங்க வாசலையும் தாண்டி வருமோ? ஒரு காலை எலும்பு மீது வைப்பாங்க, மற்றொரு காலை எண்ணெய் மீது. ஒரு கையால் ஆயுதம் கையெடுத்து மற்ற கையால் சமாதானம் என்று புன்னகை. கண்ணாடி கோபுரத்தில் இருந்து சாம்பலான வீட்டை வரை பார்க்கும் போது தவறான இலக்குது. ஆங்கிலத்திலே மன்னிப்பு காகிதம் எழுதுறாங்க. குடித்துக் கொண்டிருக்கும் கடறிகளா? மனித ரத்தத்துக்கு வாசம் உண்டு, அதை விலை பார்த்து வாங்கும் பேரர்களா? இரத்த கடறிகளா, பதக்கம் போட்டுக்கொண்டு போஸ் கொடுக்கும் பேரர்களா? இந்த சிவப்பு நதி நாளை உங்க வாசலையும் தாண்டி வருமோ? உங்க குழந்தை கண்களில்